மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா. மாயன் மயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு லக்ஷ்மி நரசிம்ம ராமானுஜ ஜிஎல் அவர்கள்கிட்ட சாத்தான் வழிபாட்டை பற்றி நம்ம கேட்டுக்கலாம். ஐயா வணக்கம். இப்போ சாத்தான் வழிபாட்டு எந்த முறையில் பண்ணலாம்? சைவ முறை வழிபாடு பெஸ்ட்டா இல்லை அசைவ முறை வழிபாடு பெஸ்ட்டா, இல்லை எது பண்ணால் நல்லா இருக்கும்? மாயன் மயம் அன்பர்களே, மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் இறைவனை நெருங்குவதற்கு மனம் மட்டும்தான் தேவை, மனசு தான். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்று நம்முடைய சொல்லியிருக்காங்க. என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தான் வகுத்துக் கொள்கின்றோம். ஆண்டவன் என்ற ஒரு அற்புதமான நெருங்குவதற்கெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கணும்னு இவர்களே ஒரு வழிமுறைகளை வகுத்து கொண்டு இறைவனை நெருங்காமலே செய்து முடித்தார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது என்னுடைய அனுபவத்தில் நரசிம்மருடைய வடிவம் வேண்டுமானால் உக்கிரமாக இருக்கலாம். ஆனாலும் கூட ஒரு குழந்தை அழைத்ததே என்று ஓடி வந்த ஒரு அற்புதம். நரசிம்மரை பிரகலாதனை பொறுத்த வரைக்கும் தபம் செய்யல, கோடிக்கணக்கான மந்திர ஜபம் பண்ணல, நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் போது நரசிம்மரை அழைத்தான். எங்கு இருப்பார், இங்கு இருப்பார், எங்கும் இருப்பார் என்று கூறிய பொழுது ஓடி வந்தார்னா அந்த தெய்வத்திற்கு நாம் தாங்க சில பாதைகளை வகுத்துக் கொள்கின்றோம். இதன் காரணமாக சிலரெல்லாம் நம்மை விட்டு நகர்ந்து விடுகின்றார்கள். ஓ, இந்த வழிபாடு இப்படியா, இது நம்மால் செய்ய முடியுமா என்றெல்லாம் நகர்ந்து விடுகின்றார்கள். இறைவனை அணுகுவதற்கு இவர்கள் தான் இறைவனுடைய தூதுவர்கள் போல, இறைவனுக்கு இவர்கள் தான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் போல நடந்துகின்றார். என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சிவாலயம் கட்டி பூஜை செய்கின்றார். அவருக்கு வைணவத்திலே ஈடுபாடு அதிகம். வைணவத்தை நோக்கி, மகாவிஷ்ணுவை நோக்கி, அரியும் சிவனும் ஒன்று என்று அவர் வைணவம் நோக்கி நகர்கின்றார். அப்போ ஒரு பெரியவரை சந்திக்கின்றார். அந்த வைணவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவர் தன்னை நோக்கி ஒரு மனிதன், அதாவது ஒரு சைவனாக இருந்து ஒருத்தன் வைணவமாக வர்றான்னா அவனை ஆற தழுவி கொள்ள வேண்டும், அவனை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு வைணவத்திலிருந்து ஒரு சைவன் வருகின்றான் என்றால் அவனை கட்டுப்பிடித்துக் கொள்ள வேண்டும். அற்புதம். அவனுடைய மனதினுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்த வேண்டும். அப்போதானே அது வளரும். இந்த சைவம் வளர்ந்த அளவுக்கு வைணவம் வளர்ந்திருக்கான இல்லை. காரணம் அது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே போய்விட்டது. ராமானுஜர் கண்ட கனவு நடவா இருக்குன்னா எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை. ராமானுஜர் எவ்வளோ பெரிய மனிதன், தெய்வ வடிவம் தாங்க. ரிஷின்னு சொல்றதா, மகான் சொல்றதா, சித்தர்ன்னு சொல்லுவதா, நம்மில் ஒருவர் என்று சொல்லுவார். வைணவத்தில் கிடைத்த ஒரு வைணவ விளக்கு. வைணவம் ராமானுஜரோடு நின்று விட்டது தான் எனக்கு தோணுது. அதுக்கு பிறகு வந்தவர்கள் யாராவது வைணத்தை வளர்த்திருக்கின்றார்கள் என்றால் இல்லை. அவர் போன 1000 ஆண்டுகள் ஆகினாலும் கூட வைணவம் வளர்ந்திருக்கதானே இல்லைங்க. காரணம், யாரையும் அங்கு இருப்பவர்கள் நெருங்கவே விடுவதில்லை. அவர்களை ஜாதியின் பெயரால ஒரு இடைவெளியை உருவாக்குகின்றார்கள். அவர் அங்கு சென்று அவரை சந்திக்கின்றார். என்னுடைய நண்பர் அந்த வைணவ ஆச்சாரியாரை சென்று சைக்கவன், நீ யார், உனக்கு ஆழ்வார்கள் எத்தனை பேரை தெரியும் என்றெல்லாம் அவர் கேட்கின்ற கேள்வியில் அவர் வா என்னோட விவாதம் பண்ணு அப்படியெல்லாம் கேட்கின்றார். அவர் வயதோ 90. இன்றோ நாளையோ அவர் வைகுந்தம் போகிறாரா இல்லை எங்கே போகிறாருன்னு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் கலங்கி போகின்றார். கண்களிலிருந்து கண்ணீர் வருகின்றார். ஆனாலும் அவர் விடாப்பிடியாக அந்த தன்னுடைய இறுதி பயணமே நாராயணனுடைய திருவடி என்ற ஒரு நம்பிக்கையோடு நகர்ந்து விடுகின்றார். காரணம், இப்படித்தான் ஒரு குரு என்று ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வைணவமோ சைவமோ அங்கு இருக்கின்றவர்கள் அவருடைய குருவாக நினைத்து நாம் நெருங்கும் பொழுது அவர் உச்சான கொம்பை ஏறி உட்கார்ந்து கொண்டு கொக்கரிக்கின்றார்கள். அதை படித்தாயா, இதை படித்தாயா, அப்படி படித்தாயா, இப்படி படித்தாயா, இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று கேட்டால் எவன் வருவான்? யாரு நம்பிக்கையோடு வருவான்? அவர் இதுவா செய்தார் ராமானுஜர் என்ற ஒரு அற்புதமான விளக்கு நெருங்கியதுங்க. நம்மளாம் நல்லா இருக்கணும் தானே. தன் குரு கொடுக்கின்றார், இந்த மந்திரம் சொன்னால் சொர்க்கம் போகலாம், இது நீ மட்டுமே பயன்படுத்த என்று கூறிய பொழுது அதை தவிர்த்து நான் நரகம் போனாலும் பரவாயில்ல, உலகம் உய்ய வேண்டும் என்று உய்வதற்கு ஒரே வழி ராமானுஜர். நம்ம ஏன் சொன்னால் மட்டும் போதுமா? உய்வதற்கு ஒரே வழி ராமானுஜர் என்று சொன்னால் மட்டும் போதுமா? ராமானுஜர் தாசன் என்று சொன்னால் மட்டும் போதுமா? எத்தனை பேரை நம் வைணவத்தை நோக்கி நகர்த்தி இருக்கிறோம், அழைத்து இருக்கின்றோம். இல்லை, என்னுடைய அனுபவத்தில் பார்த்தா வைணவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதங்க. இதை மாதிரி ஒன்று எதுல தாயிலும் சிறந்தது, தந்தையிலும் உயர்ந்தது குருவே வைணவம் தான். இங்கு நாராயணனை நம்பி வந்தவங்க யாரும் வீண் போனதில்லை. ஆனால் அங்கு இருப்பவர்கள் தானோ ஏதோ வைகுண்டத்தினுடைய வாசல் காவலாளி போல யாரையும் உள்ளே நெருங்க விடுவதில்லை. ஏதாவது ஒரு சந்தேகம் கேட்டால் கூட அலட்சியப்படுத்தி விடுவார்கள், அவமானப்படுத்தி விடுவார்கள். இதற்கு நானே ஒரு உதாரணம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது என்னுடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா தென்புலம் தான் இந்த நிலை.
வடபுலம் போனீங்கன்னா அற்புதங்க. எத்தனையோ மகான்கள், எத்தனையோ ஞானியர்கள், அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த உருவத்துக்கு கொடுக்கின்ற ஒரு அடையாளத்தை விட உள்ளத்துக்கு தந்திருக்கார்கள். பக்தியினால் அந்த பரந்தாமனை நெருங்கியிருக்க அந்த வகை தான் என் விஷ்ணுமாயா. என் விஷ்ணுமாயனை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் பயம், குட்டி சாத்தான் படங்கு வந்துனா அப்படி இப்படி என்னெல்லாம் கூறி அவர் நெருங்க விடாமல் ஒரு குறிப்பிட்டவரை மட்டுமே வைத்து கொண்டு ஒரு அற்புதமான ஒரு வியாபார தந்திரத்தை செய்து வந்தார். அந்த நிலையை மாற்ற முயற்சி பண்ணினேன். உனக்கு எதற்கு விஷ்ணுமாயா, உனக்கு விஷ்ணுமாயா எனக்கு என்ன சம்பந்தம் என்றெல்லாம் கேட்டு அவமானப்படுத்தியவர்களே என் வாழ்வில் சந்தித்திருக்கின்றேன். ஆனாலும் கூட விஷ்ணுமாயா ஒரு அற்புதங்க. கொடியவன் அல்ல, கருணையே வடிவானவன், சிவ சக்தி. நமக்கெல்லாம் தெரியும் முருகனை பொறுத்த வரைக்கும் சிவனுடைய நெற்றியிலிருந்து வந்தார்னு தெரியும். மகாகணபதியை பொறுத்த வரைக்கும் அன்னையின் தேஜஸிலிருந்து வந்தாங்கன்னு தெரியும். ஆனால் என் விஷ்ணுமாயா காளிக்கும் சிவனுக்கும் பிறந்த ஒரு அற்புத குழந்தை, தெய்வ குழந்தை. அழைத்தால் மட்டுமல்ல, நினைத்தாலே ஓடி வரக்கூடிய தெய்வம். இவை நெருங்கி பாருங்கள், அழைத்து பாருங்கள் என்பதைத்தான் வழிபாடு என்பதெல்லாம் ரொம்ப எளிமைங்க. பயம் வேண்டாம். என்ன விஷ்ணுமாயனுடைய வழிபாடு என்பது கற்பு நெறி மாதிரி தான். ஒரு முறை நெருங்கி விட்டால் அவரை விட்டு நாமும் விலக முடியாது, நம்மை விட்டு அவரும் விலக மாட்டார். அப்படி ஏங்க நம்ம நல்லா வச்சிருக்காருங்க, நலமா வச்சிருக்காருங்க, உயர்த்தி வச்சிருக்காருங்க, உன்னதமா வச்சிருக்காரு, நாம ஏன் அவரை விட்டு விலகணும்? அது மட்டும் கிடையாதுங்க. நான் நாராயண நாம சொல்ல 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 என் விஷ்ணுமாய காரணம். என்னுடைய அனுபவத்தில் மகாவிஷ்ணு வேற, விஷ்ணுமாயன் வேற இல்லை. நாராயணன் வேற, விஷ்ணுமாயன் வேற, இருவரும் ஒருவரே. அதாவது எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று அழைகின்ற உலகத்தில் நம்முடைய மகான்களும் ஞானிகளும் ரிஷிகளும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஆறுதல் கொண்டு சில சக்தி தேவதை தெய்வங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இதில் என்னங்க சின்ன தெய்வம் பெரிய தெய்வம்? அதாவது ஒரு விபத்து நடந்து விட்டதுன்னா அப்போ இரத்தம் தேவைப்படுகின்றது. அந்த இரத்தம் யார், எந்த மதம், எந்த ஜாதி, யார் சைவமா வைணவமா என்று பார்த்தா அந்த ரத்தத்தை ஏற்றிக்கொள்கின்றோம். உயிர் பிழைத்தால் போதும் என்பது தானே. பசிக்குதுங்க, சாப்பிடணும்னு நினைக்கிறோம். அந்த உணவை சமைத்தவன் யாருன்னு தெரியுமா? அதை விளைவித்தவன் யாருன்னு தெரியுமா? இங்கே அதை பரிமாறுபவன் யாருன்னு தெரியுமா? ஒவ்வொன்றையும் பார்த்தால் உயிர் வாழவே முடியாது. இந்த காற்று யாருக்கு சொந்தம்? இந்த வானம் யாருக்கு சொந்தம்? இந்த பூமி யாருக்கு சொந்தம்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விளக்கமே சொல்ல முடியாத ஒரு காலகட்டம். அந்த வகையில் என் விஷ்ணுமாயனை வழிபடுவது என்பதால் சைவம் அதாவது சைவமாக வழிபடலாமா அசைவமாக வழிபடலாம்னா இதெல்லாம் கிடையாதுங்க. உனக்கு என்ன பிடிக்கின்றதோ, உனக்கு என்ன வாய்ப்பு இருக்கின்றதோ அதை வைத்து வழிபட்டாலே போதும்.